இந்த தீபிகா வந்து ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. அதே நேரத்தில ரொம்ப ஓவரா தான் தீபன்ட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, ஒருத்தர் வந்து தன்னோட வாழணும் அப்படின்னு வந்திருக்காங்க. தன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக இந்த தீபன் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அத வந்து புரிஞ்சிக்காம தீபிகா வந்து மூஞ்சில அடிக்கிற மாரி, அதாவது தீபனோட முகத்தில அடிக்கிற மாரி சில வார்த்தைகள பேசுறாங்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள வந்து, நம்ம 2 பேரும் வந்து ஒண்ணாலாம் சேர்ந்து வாழ்றது, குடும்பம் நடத்துறது அதுக்காகலாம் இங்க வரல. ஐஸ்வர்யாவுக்காக கொஞ்ச நாள் வரோம். அதுக்கப்புறம் டைவர்ஸ்ன்னு வந்த உடனே நீ வாங்கிட்டு போட்டிய தூக்கிட்டு கிளம்பிரு அப்படிங்கிற மாரி கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அதே நேரத்தில தீபிகாவோட மனநிலை என்ன என்ன மனநிலையில என்ன ஓடுது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்லியிருந்தாங்க. அப்போ தீபிகா மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, தீபன்கிறவங்க நமக்கு தேவையில்ல. நாமளே வாழ்ந்துக்கலாம், நம்ம பொண்ணு ஐசுவ நாமளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அந்த மாரிலாம் குடும்பங்கிறது அப்படி நடக்குமா? நடத்த முடியுமா? அப்படின்னா, நெறைய பேர் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி வந்து கணவன விட்டு பிரிஞ்சோ, இல்ல மனைவிய விட்டு பிரிஞ்சோ அவங்கலாம் சந்தோஷமா வாழுதாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப சொற்பமா அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த இடத்துல தீபனோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப கெட்டிக்காரத்தனமா தான் இருக்கிறாரு. தன்னோட பொண்ணு ஐஸ்வர்யாவுக்காக எல்லா அவமானங்களையும், அதாவது தீபிகா கிட்ட இருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அவங்க வந்து மெல்ல அத வந்து கடினமா எடுத்துக்காம, அத விட்டு நகர்ந்து தான் போக பார்ப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்க தான் செய்யும். இன்னொரு பக்கம் மல்லி வந்து அவங்க கணவர்கிட்ட ஒரு ஷாக்கிங்கா தான் சொல்றாங்க, தூக்கத்தில எந்திரிச்சு. என்னன்னா, "என்னோட தங்கச்சி மயிலுக்கு இந்த மாரி ஒரு கொடுமை நடக்க போது" அப்படிங்கிற மாரியான ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ மல்லிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா, முன்கூட்டியே சில விஷயங்கள வந்து கணிப்பாங்க. மல்லி வந்து அந்த நாடி ஜோதிடர் மாரியோ, இல்ல ஒரு மிகப்பெரிய ஜோதிட வல்லுனர் மாரி சில விஷயங்கள வந்து கணிச்சிருவாங்க. அவங்களுக்கு தூக்கத்திலே வந்து அந்த எல்லாமே அடுத்து என்ன நடக்கும் இந்த உலகத்தில அப்படிங்கிறத எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள ஒரு தூக்கத்தில ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்துரும். அது மாரி தான் இங்க வந்து மல்லிக்கு வந்திருக்கு. தன்னோட தங்கச்சிக்கு அங்க என்ன நடக்க போது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சுட்டாங்க. அதனால தான் வந்து சாந்தப்படுத்துறாரு விஜய். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ராஜியோட தொல்ல, இன்னொரு பக்கம் இந்த கவினோட பிரச்சனை. இது எல்லாம் இன்னமும் பயங்கரமான ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இதில வந்து இப்போதைக்கு மயில் வந்து நல்லபடியா தப்பிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அந்த தினேஷ் பையன்கிட்ட இருந்து. அவங்க அப்படி தப்பிக்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. சும்மா போய் அந்த தினேஷ்ட்ட மாட்டிக்கிட்டு, நகைய குடுத்து, வாழ்க்கைய தொலைச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா, மயில் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.